இந்த குமார் கல்யாணம் அப்படி ஒண்ணு சாதாரணமா நடந்துராதா. ஏன் வந்தா தடபடலா தாண்டா நடக்கும். அதுதான் எப்ப நடக்கும்னு சொல்ல. அது இன்னும் டெபினட்டா தெரியலடா. தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன். ஆமா, ஒண்ணு யாருடா? அத மேரேஜ் இன்விடேஷனை பார்த்து தெரிஞ்சுப்ப. முதல்ல சீட் ஆயிடு. ஏண்டா குமார், நீ காலேஜ்ல படிக்கும் போது சுந்தரிங்கிற ஒருத்தி உனக்கு லவ் லெட்டர் எழுதினால? ஆமா ஆமா. அவனுக்கு எங்கடா இருக்கா? அவ என்ன ஆனாலும் என்னமோ யாருக்கு. ஆனா அவ எழுதின லெட்டர் மட்டும் என் பாக்ஸ்ல தான் கிடக்கு. என்ன பாபு கேள்வி? மேல அந்த கேள நினைச்சா எனக்கு பாவமா இருக்குதுடா. அவ லவ் இப்படி ஃபெயில் ஆகும்னு கனவுல கூட நினைச்சிருக்கா. அட மேல கேட்டான்னா என்னமோ அவ வேதனைப்பட்டதை வந்தான் பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி பேத்தாஸ் பண்றான். இல்ல என்னடா மணி இல்லையா? அப்ப சரி, நானு என்னடா யோஜனை? இறக்கட்ட சீட்ட. ராமு, இந்த உலகத்துல கெட்டது செஞ்ச எவனுமே நல்லது அனுபவிச்சது இல்லடா. அதுக்கு உதாரணமா தான் நம்ம குமார இருக்கானே. கரெக்டா சொன்னடா. சுந்தரி ஏண்டா அந்த மிஞ்சி வியாபாரம் பண்ணத்தானே நீ சொல்ற? சாட்சா தவளையதான். அட அவளுக்கு தான் சங்கர் இருக்கானே, அவனை விட்டுட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணி அவ உயிர் குணாலும் சம்மதிக்க மாட்டாளே. அதை மட்டும் சொல்லாத பாபு. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு. இந்த குமார் குறி வச்சா தவறுனதே கிடையாது. செல்லம் குமார் மேரேஜ் இன்விடேஷன் உன் கைக்கு கிடைக்கல. அப்புறம் ஏன்னு கேளு. ஏண்டா நீ உண்மையா சொல்ற? பிராமிஸா சொல்றேன்டா. எங்க அப்பாவும் அவ அப்பாவும் கலந்து பேசிட்டாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். ஆமா, ஏன் அதுல வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? இப்ப நடத்துவாங்க. அப்புறம் 4 புள்ள ஒட்டி ஆகி போச்சுன்னா ஆகட்டுமே. நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா சொத்து சொக? கேட்டீங்களா மதிசேத்த? நம்ம வீட்டு வண்ணானுக்கு நேற்று குதிரை பந்தத்துல ஒரு 5 ரூபாய் சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா. அதிர்ஷ்டம் இப்படி இல்ல இருக்கணும். இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம செங்கரையா கத்துக்க கூடாதா? இந்நேரம் இந்த வீடே சந்தோஷத்துல முழு இருக்குமே. எதுக்கும் வேலை வர வேணாமா? ஒரு 5 ரூபாய் சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா. அதிர்ஷ்டம் இப்படி இல்ல இருக்கணும். இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம செங்கரையா கத்துக்க கூடாதா? சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். என்ன சங்கர், ரேஸ் கோர்ஸுக்கு வந்துட்டேன். உன் கொள்கைக்கு இது விரோதமாச்சப்பா. எப்பவுமே கொள்கை சொந்த விஷயத்துல பிரயோஜனப்படுறது இல்லைமா. நீ அப்படி பேசுற? குதிரை பந்தயமும் குடியும் கூத்தியும் மனிதனை கெடுக்க அழிவு சாதனங்கள் சொன்ன நீயா? ஆமாங்க, காலம் என்னை அந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. இதுதான் என் கடைசி சோதனை. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இது ஒரு பரீட்சை. இதில் நான் ஜெயித்து விட்டான். ஜெயித்து விட்டா எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம். என்ன சொன்ன? எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம். ஓஹோ, அப்படியா? நல்ல காரியம். ஆமா, இதுல ஒரு வேளை உனக்கு வெற்றி கிடைக்கலன்னு வச்சுக்க, அப்போ மரணம் தான். அதில் யாருக்கும் தோல்வி ஏற்படாது இல்லையா? கவலைப்படாத, நீ நினைக்கிறபடியே கண்டிப்பா முடியும். இன்னைக்கு டேக் வேல்யூ பிரகாரம் ட்ரிபிள் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் லெக் நம்பர் 5, செகண்ட் லெக் நம்பர் 6, இது 2 தேர்ட் லெக் நம்பர் 11 இருக்கு பாரு, அது நடந்து வந்தே வின் பண்ணு. அதனால நான் சொன்னபடி கரெக்டா ப்ளே பண்ணு. வார்டு லக்கு தான். சரி, டைம் ஆச்சு. நான் சொன்னபடி வாங்கிக்கிறேன். உனக்கும் செல்லத்திற்குமா திருமணம்? அது பகற்கனவு. கண்டிப்பாய் பலிக்காது. நான் கொடுத்த குதிரைகள் எதுவுமே வராது. என் உயிரையே வைத்திருக்கும் செல்லத்தை நீ அடைய ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். குமார் குறிவைத்தால் குறி தவறியதே கிடையாது.
என்ன சார், என்ன வேணும்? உங்களை கூப்பிடல, என் ஃப்ரெண்ட கூப்பிட்டேன். என் பேரு கூட குமார் தான் சார். அதனால The horses are now leaving the paddock. The race is now going to be started. The horses are now off. Number 5. First one by neck number 5. சரி போடுங்க. கண்ணு மூடிட்டேன்னா ஆமா. எத்தனை ரேஸ்? 5வது ரேஸ். எழுதி 7க்கு சீட்டு வாங்கலாமா? The horses now off. First one by neck number 6. First one by neck number 11. Civil event, 1 ticket, 1,75,000. Congratulations and wish you all success. Thanks. Taxi. நான் வந்தாவது போயாது. யாரா நீ? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. நீ சொல்றத நான் என்னடா கேக்குறது? அவர் சொல்றதுதான் என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். டேய் கழுதை, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மரியாதை இப்ப நீ வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? மாமா, அப்பா தயவு செய்து அத்தானு எதுவும் சொல்லாதீங்க. உடனே அவனை இப்ப கொல்ல போறேன். போகல மரியாதை இப்ப போறியா? போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? அயோக்கிய பையன். என்ன மாமா நான் சொல்றதுக்குள்ள விரட்டுறீங்க? நீ சொல்றது என்னடா? நீ சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. கேட்க போ. நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். பணம் பணமா? பணம் பணம். நீங்க எதை கொண்டாந்தாலும் சரி, இப்ப நீங்க வெளியே போய்தான் ஆகணும். இல்ல சும்மா அயோக்கிய பையன். அவன் ஏதோ நல்ல வார்த்தை சொல்லிக்கிட்டு தான் வெளியே போய் சொல்ல. என்ன பணமா? பணம் பணம். உட்கார்ந்து பேசண்டா. எவ்வளவு வந்திருக்க? 1 லட்சம் மாமா. மாமா லட்சத்துக்கு சொச்சம். லட்சத்தே சொச்சம். ஆனா பாவி, இத கொடுத்து தனியா வந்த ஒரு போன் பண்ணி தான் நான் வந்தே கூட்டு வந்தேன். எப்படி சம்பாதிச்சா? செல்லத்தின் அன்பு சக்தி எனக்கு செல்வத்தை அழித்து விட்டது மாமா. பந்தய குதிரை நம்பி என் வாழ்வை பணைய வச்ச மாமா. என் வாழ்வை வெறுத்த அது பட்சி போல் பறந்து வந்தது. அடுத்த நிமிஷமே பராரியாகி இருந்த நான் பணக்காரனாகிவிட்டேன் மாமா. தங்க என்ன இருந்தாலும் என் தங்கச்சி மானாச்சே, அந்த சொந்தம் வந்தெல்லாம் விட்டு போயிருமா? இனி வந்து 1000 பேர் காட்டாலும் செல்லத்தை வேற எவனும் கொடுக்க மாட்டேன் மாமா. நீயே கட்டிக்க. எதுக்குமே கொடுத்து வைக்கணும். பிள்ளைன்னு பிறந்தா இப்படி இல்ல இருக்கணும். ஆஹா என்ன பக்தி! பெத்த தாய் தகப்பனையே இவமா நினைச்சு கும்பிடுதே. மாறே வந்துட்டேன் தம்பி. ஜிம்மி வரியா? முதல்ல தம்பி தம்பி யாரது? ஓ பாத்தியா? எங்க வந்த? என் பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது பலாரம் செய்து போடணும்னு காப்படி கடலை பருப்பு கடனா கேட்டேன். கொடுக்க மாட்டேங்கிறார் கணக்கு பிள்ளை. உனக்கெல்லாம் எங்க கொடுக்க போறாரு? வா. கணக்கு பிள்ளை, காப்படி கடல் கொடு.